ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னன்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 50. நான் வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனால் என்னால் டயட் இருக்கவே முடியாது. டேஸ்டியான ஃபுட்டு சாப்பிடணும், ஆனால் நான் வெயிட்டும் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் யோசிச்சிட்டே இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஈஸியாக வெயிட்டும் லாஸ் பண்ணிடலாம், ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும், நம்ம டேஸ்டியான ஃபுட்டும் சாப்பிட்லாம், எந்த ஒரு டயட்டுமே இல்லை. வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா டயட் இருந்தால் தான் வெயிட் லாஸ் ஆகுன்ற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. வீட்டில் இருக்க ஃபுட்டை ஹெல்த்தியாக சாப்பிட்டாலே கண்டிப்பாக வெயிட்டும் லாஸ் ஆகும், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், டேஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். இதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி சூப்பர் டிப்ஸோட சூப்பர் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 1 மந்த்லேயே 5 kgலேருந்து 6 kg வரைக்கும் ஈஸியாக லாஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலைன்னு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ, இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோவான கண்ட்ரோலான ஃபுட்டுலாம் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் பாடியில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும், ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோம், நம்ம ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாருங்கள் வெயிட் லாஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கருப்பு கவுனி அரிசி பொங்கல் தான் எடுத்து, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெல்லம் போட்டு நெய் போட்டு நல்லா பண்ணியிருந்தேன். ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். வெயிட் லாஸ்ன்னு இருந்தால் நம்ம இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும், அந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்ம டேஸ்டியான ஃபுட்டை நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிட்டாவே நம்மளுக்கு நல்லாவே வெயிட்டும் லாஸ் ஆகும். அப்புறம் ஒரு ஆம்லேட் போட்டுட்டு கோவா போட்டு எடுத்தேன். ஊரில் இப்போ லவ்வர்ஸ் டே வந்துச்சு. யாருக்கெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட்லாம் என்ன கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது இந்த கப்பல் தான். இதில் வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வந்து கொடுத்து இதுதான் லவ்வர்ஸ் டே கிஃப்ட்டுன்னு கொடுத்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லியும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் ஒரு மிட் மார்னிங்கில் ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, கிரேவிங்ஸாக இருக்குது, பசிக்குது அப்படின்னா இந்த மாதிரி சீட்ஸோ நட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதுதான் எடுத்துக்கலாம். இதுதான் எடுத்துக்கணும், இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நான் சொல்கிறபடி கரெக்டாக பேலன்ஸ்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துகிட்டேன். குக்கும்பர்லாம் நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிடும்போது அதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எப்பவும் போல் ஒரு பவுல் ஃபுல்லாக ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டேன். நான் அளவுலாம் கிராம் கணக்கெலாம் இல்லை, ஒரு பவுலு சும்மா எப்போவுமே அளவு வச்சு எடுத்துக்குவேன். அப்புறம் ஒரு எக்கு ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு பிரண்டை தொக்கு போட்டு நான் என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சை சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். ஊரில் எல்லாம் பிரண்டை கிடச்சா மிஸ் பண்ணிடாமல் நிறையாவே எடுத்துக்கோங்க. அது நம்ம கை கால் வலிக்கு, மூட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது பிரண்டைலாம். ஸோ நிறையா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம். அதுக்கப்புறம் நைஸ் ஈவினிங் டைம் டீ காஃபி குடிக்கணும், எனக்கு கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, வெல்லம், ஹனி அந்த மாதிரி போட்டு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவும் இருக்கும், உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேஸில் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை நீங்களே பார்க்கலாம். வெயிட் லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல்ஸ் இருக்கும். பிம்பிள்ஸ்லாம் வந்திருந்தால் அதெல்லாம் நிறையாவே சரியாயிரும். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் வாக் பண்ணணும்னு டைம் கிடைக்குதோ ஒரு 5000 ஸ்டெப் 10,000 ஸ்டெப் கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள். அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாக்கிங் போக போக உங்கள் பாடியில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும், உங்கள் மைண்டு ரிலாக்ஸாகவும் இருக்கும், பாடி ஃப்ரீயாகவும் இருக்கும். நைட்டு டின்னர் வந்து 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. 8 o'clock முன்னாடி நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பட் 8 o'clock பின்னாடி சாப்பிட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி நம்ம ஃபுட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம உடம்புக்குமே அதுதான் நல்லது. நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு சூப்பராக சிக்கன் சூப் தான் எடுத்திருந்தேன். இது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நைட்டில் வந்து லைட் வெயிட்டாக ஃபில்லிங்காக எடுத்துகிட்டு தூங்குனீங்கன்னா தூக்கமும் நல்லா வரும், நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய ரெசிபிலாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.